நாய் வளர்ப்பு பிள்ளைகள் வளர்ப்பது போலவே மாறிவிட்டது. வீட்டு காவலுக்காக நாய்களை வளர்த்த காலம் போய் இன்று கௌரவத்திற்காக நாய்களை வளர்க்கிறார்கள். என்ன விலை கொடுத்தாவது நாய்க்குட்டி வாங்கி செல்கிறார்கள் பலர். அதனால் நாய் வளர்ப்பு தொழில் நல்ல லாபகரமான தொழிலாக விளங்கி வருகிறது. சுய தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் நாய்க்குட்டி வளர்ப்பில் ஈடுபட்டால் நல்ல வருமானம் ஈட்டலாம். புதிதாக குட்டிகளை வாங்க நினைப்பவர்களுக்கு இதோ சில ஆலோசனைகள். நாய்களுக்கு சாப்பாடு போடுவது மட்டும் போதாது, ஒரு சில பராமரிப்பு முறைகளையும் கையாள வேண்டும். நாய்க்குட்டியாக வாங்கி வளர்க்க விரும்பினால் குட்டி பிறந்தவுடன் தாயிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். 40 நாட்கள் வரை தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பிறகு நாய்க்குட்டியை வாங்கி வளர்க்கலாம். நாய்களுக்கு நல்ல சத்துள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல ஆரோக்கியத்துடன் அது இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நாய்க்குட்டிகள் ஒன்று சேர்ந்து கொண்டால் அவைகள் விளையாடத் தொடங்கும். புல், காகிதம் என கண்டதையெல்லாம் உண்ண ஆரம்பிக்கும். இதனால் கிருமிகள் தொற்ற நிறைய வாய்ப்புண்டு. குட்டிகளை உடனுக்குடன் குளிக்க வைத்தல் அவசியம். வாரத்திற்கு 3 தினம் குளிக்க வைத்தாலே போதுமானது. நாய்களுக்கும் முடி உதிரும். இரும்பு சத்து குறைபாடு, வயிற்றில் பூச்சி இருப்பதால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இவற்றை தடுக்க தாது உப்புகள் நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டும். நாய்க்குட்டி பிறந்த 4 மாதத்திலிருந்து 8 மாதம் வரை 20 நாட்களுக்கு ஒரு முறையும், 8 மாதத்திலிருந்து உயிரோடு இருக்கும் வரை நாயின் எடையை பரிசோதித்து அதற்கேற்ப பூச்சி மருந்து கொடுத்து வர வேண்டும். மேலும் எல்லா விதமான தடுப்பூசிகளையும் போட்டு பாதுகாப்பான முறையில் செல்வம் செழிக்கும் செல்ல பிராணியாக நாய்க்குட்டிகளை வளருங்கள். நாய் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் அமையும். நிறைய பேர் இந்த ஊரில் சொல்லிட்டு இருப்பாங்க, இது மாதிரி நாய் வளர்க்குறது ஒன்றும் ஒரு தேவையில்லாத விஷயம், இல்லை அது வளர்க்குறது கஷ்டம், இல்லை நிறைய செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பொருளுமே ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தால் எந்த ப்ராப்ளமும் வராது. இது வளர்க்குறதுனால உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம், அதே சமயத்தில் உங்களுக்கு அதை ஒரு பணமாகவும் ஆக்கலாம், அதாவது நல்ல பிஸ்னஸாகவும் அமையும். இந்த குட்டியை எடுத்து விற்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கமும் இருக்கும் உங்களுக்கு.